செங்கல்பட்டு மாவட்டத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் அதன் தலைவர் டாக்டர் சுரேஷ் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற எழுத்தாளர் கவிஞர் சிவசக்திவேல் பாண்டியன் அவர்களின் சிந்தனையில் உருவான மலர் மகனின் கவிதை எனும் கவிதை தொகுப்பு நூல் வெளியீடும் விழாவில் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தின் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவது மட்டுமில்லாமல் மருத்துவ முகாம், கல்வி விழிப்புணர்வு, பல்வேறு சமூக சேவைகள் இந்த அமைப்பின் மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் அவர்கள் செய்து வருகிறார். அந்த அமைப்பை கௌரவிக்கும் விதமாக தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நூல் வெளியீட்டு விழாவில் இந்த அமைப்புக்கு சிறந்த சமூக சேவர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் மலர் மகனின் கவி என்ற கவிதை தொகுப்பில் வெளியிடப்பட்டது. இதில் அருமை சகோதரர் சக்திவேல் பாண்டிய அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தில் வெளியீட்டு விழா அன்று பல அமைப்புகளுக்கு விருது வழங்கப்பட்டது. அதில் நான் பயணிக்கும் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு தமிழ்நாட்டிற்கு விருது வழங்கியது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அடுத்த கட்ட நகருக்கு கொண்டு செல்ல உந்துதலாக இந்த விருது இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.